Good morning students. இன்னைக்கு நம்ம exercise 2.7ல third sum பார்க்கலாம். If x1 plus iy1 x2 plus iy2 into x3 plus iy3 etc. xn plus yn equal to a plus ib, show that first subdivision வந்து x1 square plus y1 square into x2 square plus y2 square etc. xn square plus yn square equal to a square plus b square. ரெண்டாவது subdivision sigma summation r equal to 1 to n tan inverse yr by xr equal to tan inverse b by a plus 2k pi where k belongs to z. ஸோ இது வந்து மேலே இந்த z1 etc equal to a plus ib எனில் அப்படின்னா இந்த ரெண்டு சப்டிவிஷனும் நம்ம நிரூபிக்கணும். சரியா? ஸோ சொல்யூஷன் பாருங்கள். இப்போ ரீகால் பண்ணி பார்க்கலாம். இசட் வந்து எப்படி இந்த ஆன்சரை நம்ம கொண்டு வர்றது அப்படின்னு சொன்னால் நம்ம படித்ததில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஆர்கியூமெண்ட் முதன்மை வீச்சு படித்தோம், அதுக்கப்புறம் டேன் இன்வெர்ஸ் படித்தோம், மட்டு படித்தோம் இல்லையா? அதில் தான் ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஞாபகம் வச்சுக்கலாம். பார்த்துக்க, இசட் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னா மாட் இசட் போட்டால் என்ன போடுவோம்? மாட் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபி. மாட் எடுத்துட்டா என்ன போடுவேன்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ரூட்டை நம்ம கேன்சல் பண்ணணுன்னா, நீக்கணுன்னா என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தணும். அப்போ தான் என்ன கிடைக்கும் உனக்கு? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ சம்மா போய் பாரு, ஏ ப்ளஸ் ஐபி அந்த ஃபார்மில் இருக்குது பாரு, எல்லா ப்ராக்கெட்டும் ஏ ப்ளஸ் ஐபி அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்லேயே இருக்குது. இப்போ ஆன்சரில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஆன்சரை பாரு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அந்த இப்போ ஏ ப்ளஸ் ஐபியாக இருந்தால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது. இங்கே x1 ப்ளஸ் iy1 இருக்குது, அதனால x1 ஸ்கொயர் ப்ளஸ் y1 ஸ்கொயர். x2 ப்ளஸ் y2 இருக்குது, iy2 இருக்குது, அதனால் x2 ஸ்கொயர் ப்ளஸ் y2 ஸ்கொயர். எல்லாமே பாரு, ரைட் ஹேண்ட் சைடை பாரு, ஏ ப்ளஸ் ஐபின்னு இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். உனக்கு புரியுதா? ஏ ப்ளஸ் ஐபின்னா எப்படி வருது? ஏ ஸ்கொயர். அப்போ என்ன போட்டால் வருது? அதுக்கு முந்தின ஸ்டெப் என்ன? ரூட்டு. ரூட் எப்போ வரும்? மாடுலஸ் போட்டால். அப்போ இது ஃபுல்லாக இத்தனை டேர்மு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது பாரு, அப்போ ஃபுல்லாக ஒரு மாடு போட்டுரு. அந்த ஃபஸ்ட்டு இஃப் எனில் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ரெண்டு சைடு ஃபுல்லாக அதை எழுதிட்டு ரெண்டு சைடும் என்ன போட்டுக்கோ? மாட். அதே மாதிரியே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மாட். இப்போ மாட் ஆஃப் z1 z2 எக்ஸெட்ரா உள்ள எவ்வளோ இருந்தாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தனித்தனியாக எழுதலான்னு நம்ம பண்புகளில் படிச்சிருக்கோம், ப்ராப்பர்ட்டிஸில் படிச்சிருக்கோம். அப்போ மாட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 இன்ட்டு மாட் ஆஃப் x2 ப்ளஸ் iy2 இன்ட்டு மாட் ஆஃப் x3 ப்ளஸ் iy3 எக்ஸெட்ரா மாட் ஆஃப் xn ப்ளஸ் iy1 ஈக்குவல் டு மாட் ஆஃப் a ப்ளஸ் ib. இப்போ மாடு போட்டோன்னே அடுத்த ஸ்டெப் என்ன போடுவோம் நம்ம? ரூட்டு. அப்போ ரூட் ஆஃப் x1 ரியல் பார்ட்டோட ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டோட ஸ்கொயர், ஐ வரக்கூடாது. ஸோ அது மாதிரி இந்த ரெண்டாவது மாட்டு, அது மாதிரி மூணாவது, அது மாதிரி எக்ஸெட்ரா இந்த லாஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு லாஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் ஐபின்னு இருக்கா? இப்போ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ புரியுதா? இப்போ இங்கே பாரு, அப்போ இந்த ரூட்டெல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா ஸ்கொயரிங் என்ன பண்ணணும்? போத் சைட்ஸ் இருபுறமும் என்ன செஞ்சிடணும்? வர்க்கப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும்? எல்லா ரூட்டும் போயிடும். ரூட்டு போயிடுச்சுன்னா ஆன்சர் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வந்தாச்சு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி பாரு, என்ன கொடுத்துருக்காங்க? டேன் இன்வர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு பாரு, எல்லாம் பெருக்கல்ல இருக்குது. சரியா? ஆன்சர் பார்ட்டை பாரு, tan inverse of y by r yr by xr equal to tan inverse b by a. tan inverse எப்போ வரும்? முதன்மை வீச்சு போடும் போது தானே வரும். ஸோ இங்கே சிங்கிள் டேர்முக்கு பாரு. இப்போ z equal to r into cos theta plus i sin thetaன்னு நம்ம போலார் வடிவத்தில் எழுதுவோம். துருவ வடிவம் அப்படின்னு சொல்கிறோம்ல அதில். அப்போ படிக்கும் போது நம்ம r வந்து மட்டு, தீட்டா வந்து என்னன்னு சொன்னோம்? இசட்டோட ஆர்கியூமெண்ட், இசட்டோட வீச்சு, முதன்மை வீச்சு அப்படின்னு படித்தோமா? அப்போ டீட்டானா என்ன? இசட்டோட வீச்சு. தட் இஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டீட்டா. டீட்டாவை நம்ம எப்படி எழுதணும்? ஃபார்முலாவில் டேன் இன்வர்ஸ் மட்டு ஒய் பை எக்ஸ். சம் போடும் போது தான் நம்ம அந்த வேறு வேறு குவாட்ரண்ட்டில் வரும்போது இது ஆல்ஃபான்னு நம்ம வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் அதான் டீட்டாவை கண்டுபிடிச்சோம். புரியுதா? அப்போ ஜஸ்ட் ஃபார்முலான்னு படிக்கும் போது டீட்டா தான் என்னது? டேன் இன்வர்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். அப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு என்ன? டேன் இன்வர்ஸ் ஒய் பை எக்ஸ்.
இப்போ உனக்கு ஆன்சருக்கு வர முடியுதான்னு பாரு. tan இன்வர்ஸ்னு வந்தாலே அப்போ என்ன வரணும் நமக்கு? ஆர்குமெண்ட். அந்த ப்ரீவியஸ் சப்டிவிஷனில் ஸ்கொயர் வந்துச்சு, அதனால என்ன போட்டோம்? மட்டு. அது மாதிரி இங்கே tan இன்வர்ஸ் வந்தால் இப்போ நமக்கு என்ன தேவையாக இருக்குது? tan இன்வர்ஸ் வரணும்னா ஆர்குமெண்ட் தேவை. ஸோ அதே மாதிரி ஆர்குமெண்ட் போட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை போட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற அத்தனை டேர்ம் இதுக்குள்ளே போட்டுக்கோ. இது ஸ்கொயர் ப்ராக்கெட். equal to argument of a plus ib. இப்போ argument of z1, z2, etc. அப்படின்னு இருந்தால் போனதில் போலார் ஃபார்மோட ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம். எத்தனை இருந்தாலும் நடுவில் என்ன வந்துடும்? ப்ளஸ். அதாவது லாக் ஆஃப் ஏபின்னு இருந்தால் லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் லாக் ஆஃப் பி. அந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்ல. அப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா பெருக்கல்ல இருந்தால் தனித்தனி ஆர்கியூமெண்ட்டாக என்ன பண்ணலாம்? நம்ம பிரித்து இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ ஆர்கியூமெண்ட் ஆஃப் x1 ப்ளஸ் iy1 ப்ளஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் x2 ப்ளஸ் i2 ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்புறம் ஆர்கியூமெண்ட் ஆஃப் xn ப்ளஸ் iyn ஈக்குவல் டு இந்த பக்கமும் ஆர்கியூமெண்ட் ஆஃப் a ப்ளஸ் ib. இப்போ ஆர்கியூமெண்ட்டுன்னு இருக்கிறத நம்ம என்னவா மாற்றிக்கலாம்? tan இன்வர்ஸ். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y1 பை x1, அப்புறம் tan இன்வர்ஸ் ஆஃப் y2 பை x2, அப்புறம் எக்ஸட்ரா tan இன்வர்ஸ் ஆஃப் yn பை xn ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் b பை a. இந்த பக்கம் பாருங்கள் 1, அப்புறம் 2, அப்புறம் 3 வரும், 4 வரும், எக்ஸட்ரா எது வரைக்கும் போகுது? yn n வரைக்கும் போகுது. அதைத்தான் நடுவில் ஒவ்வொரு டேர்முக்கும் நடுவில் என்ன சைன் இருக்குது? ப்ளஸ். அதை தான் நம்ம சம்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சம்மேஷன் போட்டுட்டு ஆர் ஈக்குவல் டு 1 to n tan இன்வர்ஸ் ஒய்ஆர் பை எக்ஸ்ஆர். இதான் நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க ஆன்சரை. இந்த பக்கம் வரும்போது tan இன்வர்ஸ் பி பை ஏ ப்ளஸ் 2k பை. அந்த வேல்யூஸ் வெவ்வேறு குவாட்ரண்ட்டில் வரும்போது நமக்கு அதே ஆன்சர் தான் வரும். அந்த ஆங்கிளோட நம்ம 2k பை ஆட் பண்ணோம் இல்லையா அந்த சம்ஸ் எல்லாம் போடும் போது, அது மாதிரி இதில் 2k பை ஆட் பண்ணியிருக்கோம். அதனால வேல்யூ என்ன ஆகாது? மாறாது. k வந்து எதில் இருக்குது? k பிலாங்ஸ் டு z. zனா என்ன? முழுக்களின் கணம். இப்போ நெக்ஸ்ட் சம், நாலாவது சம் பாருங்கள். இஃப் 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 theta, then prove that z equal to I tan theta. I tan z equal to என்ன பண்ணணும்? I tan theta அப்படின்னு நிரூபிக்கணும். ஈஸியான சம் தான். இப்போ 1 plus z by 1 minus z equal to cos 2 theta plus I sin 2 thetaன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? தரவு கொள்கை. இப்போ நம்ம யூலர் வடிவம் படிச்சிருக்கோம். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை எப்படி எழுதலான்னு படித்தோம்? இ டு த பவர் ஆஃப் ஐ தீட்டா. அப்போ காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு எழுதலாம். அது எப்படி எழுதலாம்னா இந்த மைனஸ் என்ன பண்ணலாம்? இந்த உள்ள இந்த ஆங்கிள் கிட்ட கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ப்ளஸ்ஸும் போட்டுக்கலாம். இப்படியும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான், இ டு த பவர் ஆஃப் மைனஸ் ஐ தீட்டா. புரிஞ்சிச்சா? காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா இந்த கோணத்தை தீட்டா கிட்ட என்னவா இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. அதனால் ப்ளஸ் போட்டுடலாம், இ டு த பவர் ஆஃப் ஐ தீட்டா. ஸோ இங்கே மைனஸ் வருது, அதனால் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் தீட்டா. உனக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இங்கே தீட்டா தானே இருக்குது, எப்படி போடுறது அப்படின்னா இந்த மைனஸை கொண்டு வந்து இந்த ஆங்கிள் கிட்ட போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நடுவில் என்ன சைன் போட்டுடலாம்? ப்ளஸ். இப்போ கோணத்தில் என்ன இருக்குது? மைனஸ். ஆங்கிள் என்ன சைன் இருக்குது? மைனஸ். அதனால் இ டு த பவர் ஆஃப் மைனஸ் தீட்டா. இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ இங்கே சமுக்கு வந்துரு. இப்போ 1 ப்ளஸ் இசட் பை 1 மைனஸ் இசட் ஈக்குவல் டு, இப்போது இங்கே டீட்டாவாக இருந்தால் இந்த இடத்துல டீட்டா மட்டும்தான் வரும். 2 டீட்டான்னு இருந்ததுன்னா இ டு த பவர் ஆஃப் என்ன டீட்டா வரும்? ஐ 2 டீட்டா. அப்போ 1 ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 மைனஸ் இசட் அப்படியே இங்கே கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இ டு த பவர் ஆஃப் ஐ டீட்டா இன்ட்டு 1 மைனஸ் இசட். இப்போ இ பவர் ஐ 2 டீட்டாவை இந்த 1 மைனஸ் இசட்டால் பெருக்கிக்கோ. இப்போ 1 இன்ட்டு இ டு த பவர் ஆஃப் ஐ 2 டீட்டா என்ன? இ டு த பவர் ஆஃப் ஐ 2 டீட்டா. அப்புறம் இ டு த பவர் ஆஃப் ஐ 2 டீட்டா இன்ட்டு மைனஸ் இசட் அப்படின்னா அந்த மைனஸ் இசட்டை எழுதிட்டேன். அப்படியே இ டு த பவர் ஆஃப் ஐ 2 டீட்டா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு இசட் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு இசட் இருக்கு இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த இசட் மைனஸ் இசட் இருக்குல்ல, அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துரு. இந்த 1 அப்படியே என்ன பண்ணிடு? ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடலாம்.
பாரு. இப்போ கொண்டு வந்தோம்னா z plus z i2 theta equal to e to the power of i2 theta minus 1. இப்போ 2 z இருக்குல்ல இங்கே, அப்போ z காமனாக எடுத்தோம்னா 1 plus என்னன்னு வரும் இங்கே. ஸோ z plus z e to the power of i2 theta equal to e power i2 theta minus 1. z காமனாக எடுத்தோம்னா 1 plus e to the power of i2 theta equal to e power i2 theta minus 1. இப்போ z தான் நமக்கு வேணும். z is equal to அப்படியே இந்த 1 plus e to the power of minus i2 thetaவை டினாமினேட்டர் கொண்டு வந்துருவா. ஏன் டினாமினேட்டர் கொண்டு வரணும்? இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறனால டினாமினேட்டருக்கு வருது. புரியுதா? ஸோ நியூமரேட்டரில் டினாமினேட்டரில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் e power i thetaவால் என்ன பண்ணிடலாம்? டிவைட் பண்ணிடலாம். அப்போ டிவைட் பண்ணும்போது பாரு, ஒவ்வொரு டேர்மையும் இப்போ புரியுதா? e power i2 theta by e power i theta minus 1 by e power i theta, அப்புறம் 1 by e power i theta plus e power i2 theta by e power i theta. சரியா? அப்போ இங்கே பார், e power i2 theta இந்த கீழே இருக்கிற e power i thetaவை மேலே கொண்டு போனீங்கன்னா e to the power of minus i thetaன்னு வரும். பேஸ் ஒரே மாதிரி இருந்தால் பவர் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் இருக்கா? 2 thetaலேருந்து thetaவை மைனஸ் பண்ணினா i theta. இப்போ வந்துடு e power i2 theta by e power i thetaக்கு பதிலாக நீ என்ன போட்டுடலாம்? e power i theta மைனஸ், இப்போ e power இந்த i theta எங்கே இருக்குது? டினாமினேட்டரில். அது மேலே கொண்டு போகும்போது அந்த பவரில் மட்டும் என்ன ஆயிரும்? மைனஸ். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பவரில் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ். இதுக்கு ஆன்சர் தெரியும் நமக்கு. இங்கே கால்குலேஷன் போட்டிருக்கோமா? e power i theta. இப்போ மறுபடியும் என்ன பண்ணிடு? e power i thetaவை இந்த காசு சைனு வச்சு மாற்றிடு. அப்போ e power i thetaன்னா என்ன? cos theta plus i sin theta. இந்த நடுவில் இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்குது. e power மைனஸ் அப்படின்னு வருது பாரு. அப்போ நடுவில் என்ன பண்ணிடு? மைனஸ் போட்டுக்கோ. நடுவில் மைனஸ் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மைனஸ் இந்த சைடு போட்டிங்கன்னா உனக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தெரியும். இப்போ இதை இங்கே போட்டுக்கலாம். அதான் சொன்னேன், மைனஸை இங்கேயும் வச்சுக்கலாம், இங்கேயும் வச்சுக்கலாம். மைனஸை இங்கே கொண்டு வரும்போது இங்கே என்ன பண்ணணும்? ப்ளஸ். இப்போ இந்த இடத்துல வந்து நீ நடுவில் போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு கேன்சலேஷன் ஈஸியாக இருக்கும். டினாமினேட்டர் பாரு, e power மைனஸ் i theta அப்படின்னா cos theta மைனஸ் i sin theta ப்ளஸ் e power i thetaக்கு பதிலாக இது. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணினா இது மைனஸ் காஸ் தீட்டாவும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் i sin theta. டினாமினேட்டர் வந்து இது ப்ளஸ் தான் இருக்குது, அதனால் ப்ராக்கெட் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நியூமரேட்டர் பாரு, 2 காஸ் கேன்சல் ஆகிடுது. டினாமினேட்டரில் சைன் கேன்சல் ஆகுது. சைன் தீட்டாவும் சைன் தீட்டாவும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 2. i இருக்கா, அதனால் 2i sin theta. அது மாதிரி கீழே 2 cos theta. 2வை கேன்சல் ஆகிடுச்சா? i இன்ட்டு சைன் பை காஸ்னு வருது. சைன் பை காஸ் என்ன? tan theta. அப்போ z இஸ் ஈக்குவல் டு என்னது? tan theta. புரியுதா? if cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 எனில் prove that நிரூபிக்கணும். என்ன நிரூபிக்கணும்? cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 cos alpha plus beta plus gamma. Second substitution, sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma equal to 3 sin alpha plus beta plus gamma. இப்போ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, let assumption a is equal to cos alpha plus i sin alpha காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்மில் எடுத்துக்கலாம். இங்கே வந்து அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ற ஆங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்களே, அதை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் எழுதும் போது காசு சைனும் இருக்குது, அதனால் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு எழுதி அது ஏன்னு வச்சுக்கலாம். காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டாவை பின்னு வச்சுக்கலாம். காஸ் காமா ப்ளஸ் ஐ சைன் காமாவை சின்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ பி சி மூணையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்ன வரும்? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் பா. ஏக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ, ப்ளஸ் போடு. பிக்கு பதிலாக இந்த பி காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா போட்டுக்க, ப்ளஸ் சிக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. இது வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். அப்போ ஆட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ்லாம் போடும்போது 2 + 3i ப்ளஸ் 4 + 3i 3i அப்படின்னு இருந்தால் 2வையும் 4வையும் முதல் ரியல் பார்ட்டை கூட்டிக்குவோம், அப்புறம் ப்ளஸ் i இன்ட்டு இமேஜினரி பார்ட் எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி இது எது ரியல் பார்ட்டு? காஸ் ஆல்ஃபா, இங்கே காஸ் பீட்டா, இங்கே காஸ் காமா எழுதிக்கோ. ப்ளஸ் i இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? சைன் ஆல்ஃபா, சைன் பீட்டா, சைன் காமா. மூணுலேயும் இருக்கிற ஐயை நம்ம எடுத்துட்டோம். இப்போ ப்ராக்கெட்டில் இது வரும். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பாரு, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா ஈக்குவல் டு
sin alpha plus sin beta plus sin alpha இதை 3 கூட்டினாலும் 0 தான். cos alpha இந்த 3 கூட்டினாலும் என்னதான் ஆன்சரா 0. அப்போது இந்த ரியல் பார்ட்டை கூட்டின ஆன்சரும் 0 தான். I இன்ட்டு இதை ஆட் பண்ணாலும் ஆன்சர் என்ன 0. அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 0. இப்போ நம்ம a + b + c = 0 அப்படின்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெண்டை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்க இப்போ a + இங்கே வந்துடு எப்படி இந்த ஸ்டெப் வருது அப்படின்றதுக்கு இப்போ இந்த ஸ்டெப் வந்து சைட்டில் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். டைரெக்டாக இந்த எழுதி நீ ஆன்சர் எழுதினாலே போதும், உனக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். எப்படி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ a + b + c = 0. இப்போ a + b = என்ன ப்ளஸ் c அந்த சைட் போனால் மைனஸ். இப்போ a + b ஹோல் கியூப் = இங்கே என்ன வரும் -c ஹோல் கியூப். அப்போ a + b ஹோல் கியூபோட ஃபார்முலா என்ன a³ + b³ + 3a² b + 3ab² = மைனஸை வந்து கியூப் பண்ணும்போது மைனஸ் தான் வரும், c³ தான். இப்போது இந்த ரெண்டு டேர்மில் என்ன எடுக்கலாம் 3 பாரு ரெண்டுலேயும் இருக்குது 3 எடுத்துட்டோம். ஒரு a² இருக்குது, இங்கே ஒரு a இருக்குது, அப்போ லீஸ்ட் பவர் என்ன a எடுத்துக்கலாம். b² இருக்குது, அப்போ bயை மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு a எடுத்துட்டோம், அதனால் இங்கே என்ன இருக்குது ஒரு a மட்டும்தான் இருக்கும். அப்புறம் இங்கே அதே மாதிரி ஒரு பியை நம்ம வெளியே எடுத்தாச்சு, அந்த இடத்துல ஒரு b மட்டும் இருக்கும். ஈக்குவல் டு -c³ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ, செக் பண்ணிக்கலாம். 3ab × a என்ன 3a² b, 3ab × b என்ன 3ab². புரிஞ்சிச்சா? அப்போ a³ எழுதிக்க, b³ எழுதிக்கோ, 3ab எழுதிக்கோ. a + b = என்னென்னு எழுதியிருக்கோம் இங்கே செகண்ட் ஸ்டெப்பில் -c. ஸோ a + bக்கு பதிலாக நீ என்ன போட்டுக்கலாம் -c = -c³. இப்போ a³ + b³ இங்கே இருக்கிற -c³ இங்கே கொண்டு வந்துட்டா +c³. இந்த -3abc ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா 3abc. இப்போ சமுக்குவோம். இப்படி தான் இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம இந்த ரெண்டு சப்டிவிஷனையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ a³ + b³ + c³ = என்ன 3abc அப்படின்னு இருக்கு. a வந்து என்னென்னு எடுத்தோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் cos α + i sin α ஹோல் கியூப் ப்ளஸ் அது மாதிரி b வந்து cos β + i sin β ஹோல் கியூப். அது மாதிரி c வந்து cos γ + i sin γ ஹோல் கியூப் ஈக்குவல் டு இப்போ 3 இன்ட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு cos α + i sin α × cos β + i sin β இன்ட்டு cos γ + i sin γ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுடலாம். இப்போது அடுத்த யூனிட்டில் தான் 2.8ல் நம்ம டி மார்விஸ் தியரம்னு ஒன்று படிக்கிறோம். சரியா படிப்போம். அதை வந்து இங்கே யூஸ் பண்ணிடலாம். சரியா அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த டிகிரியில் பவரில் இருக்கிற 3 என்ன பண்ணிடலாம்னா இந்த ஆங்கிள் கிட்ட கொண்டு வந்து எழுதிடலாம். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா cos 3α + i sin 3α. இதான் டி மார்விஸ் தியரம். நீ வேணும்னா பவரை உள்ளே கொண்டு வந்துக்கலாம், வேண்டாம்னா தூக்கி வெளியே கொண்டு போயிடலாம். ஸோ அக்கார்டிங் டு த சம் நம்ம அப்படி கொண்டு போயிட்டு வேணும்னா உள்ளே கொண்டு வந்துக்கலாம். சரியா இப்போ நமக்கு தேவையாக இருக்குது, அதனால் உள்ளே கொண்டு வரோம். இது என்ன தியரம் டி மார்வியரின் தேற்றம். ஸோ cos 3α + i sin 3α. அது மாதிரி இந்த 3 எங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா cos 3β + i sin 3β. அது மாதிரி 3 எங்கே கொண்டு வரணும் இந்த ஆங்கிள் கிட்ட தான் எழுதணும். சரியா எழுதிட்டு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு இந்த 3 எழுதி ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடு. இப்போ ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா இது ரியல் இமேஜினரி ரியல் இமேஜினரி ரியல் இமேஜினரி. அப்போது ரெண்டு பக்கமும் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை சமப்படுத்தின ஒப்பிட்ட இல்லை கம்பேர் பண்ண அப்படின்னு சொன்னால் we will get the answer of the first subdivision and second subdivision. Okay. ஸோ என்னென்ன ரியல் பார்ட் என்ன இருக்குது ஈக்குவேட்டிங் த ரியல் பார்ட்ஸ்னால் எதெல்லாம் cos 3α அப்புறம் ப்ளஸ் cos 3β ப்ளஸ் cos 3γ ஈக்குவல் டு 3 இன்ட்டு இங்கே பாரு cos α cos β cos γ. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் ஆங்கிள் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம் அதை 3 போட்டுட்டு ப்ராக்கெட்டில் cos of alpha plus beta plus gamma அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி தான் இமேஜினரி பார்ட்டும். இமேஜினரி பார்ட் பாரு i எழுதக்கூடாது,
sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma போட்டு equal to 3 into sin of alpha plus beta plus gamma. ஸோ ரெண்டு பக்கமும் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை கம்பேர் பண்ணினா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இங்கே பாரு, equating the real and imaginary parts on both sides. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதிட வேண்டியது, அவ்வளோதான் ஆன்சர். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் 2.18 அதுதான் பாரு, இசட் வந்து 3 + 2i கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து இசட் ஐஇசட் அப்புறம் இசட் ப்ளஸ் ஐஇசட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆர்கன் தளத்தில் ஆர்கன் பிளேனில் இது ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணோம். we have to prove that it is an isosceles right angle triangle. so what do you mean by isosceles? இரு சமபக்க முக்கோணம்னா என்ன? ரெண்டு சைடு ஈக்குவலாக இருக்கணும். அதில் செங்கோண முக்கோணம்னா என்ன? இப்போ ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அதே சமயம் பித்தாகரஸ் தியரம் என்ன பண்ணும்? அது ப்ரூவ் பண்ணணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சரியா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னது? பித்தாகரஸ் தியரம். ஸோ பித்தாகரஸ் தியரமும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே சமயம் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது? ஒரு இரு சமபக்க செங்கோண முக்கோணம். இட் இஸ் an isosceles right angle triangle. given என்ன கொடுத்துருக்காங்கன்னா z equal to 3 + 2y. அதை வந்து நம்ம வரிசை ஜோடியாக இப்படி எழுதலாம். ஏன்னா ஆர்கன் பிளேனில் மார்க் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ அடுத்தது ஐஇசட் அப்படின்னு சொல்கிறாங்க. இசட் வந்து இது கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஐஇசட்னா என்ன? ஐ இன்ட்டு இசட். இசட் வந்து என்ன? 3 + 2y. மல்டிப்ளை பண்ணினா 3i + 2y இன்ட்டு ஐ என்ன? 2i². i² என்ன? -1. இது ஃபஸ்ட்டு இமேஜினரி பார்ட் வந்துருச்சு, ரெண்டாவது தான் ரியல் பார்ட் இருக்குது. அப்போ மாற்றி நம்ம எழுதிக்கணும்ல, -2 + 3i. அப்போ ஆர்டர் பேரில் எப்படி எழுதுவேன்? -2, 3. இப்போ இசட் ப்ளஸ் ஐஇசட்னா என்ன? இங்கே இசட் இருக்குது, ஆன்சரு 3 + 2i. ஐஇசட்டோட ஆன்சர் இங்கே இருக்குது -2 + 3i. அதை அப்படியே ரெண்டு என்ன பண்ணிடுறேன்? ஆட் பண்ணினா 3ல் -2 போச்சுன்னா 1, 2i + 3i என்ன? 5i. ஆர்டர் பேரில் எப்படி எழுதுவேன்? 1, 5. இப்போ ஆக்சிஸ் போட்டுக்கலாம். ரியல் பார்ட் எக்ஸ் ஆக்சிஸ் தான் ரியல் பார்ட்டு, ஒய் ஆக்சிஸ் தான் இமேஜினரி பார்ட். இப்போது இங்கே வந்து 3, 2 அப்படின்ற பாயிண்ட்டை ப்ளாட் பண்ணிக்க, அது ஏன்னு வச்சுக்கோ. ஐஇசட் என்ன? -2, 3. -2, 3 அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்கும், அதை மார்க் பண்ணிக்க. இசட் ப்ளஸ் ஐஇசட் என்ன? 1, 5. ஸோ 1, 5. ஸோ மார்க் பண்ணிட்டோம். எதா ஒன்றா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வர மாதிரி மார்க் பண்ணு, இல்லாட்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வர மாதிரி ஏபிசி பண்ணணும், இல்லாட்டி ஏபிசி அப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? ஐசாஸ்லஸ் இல்லாட்டி பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு வச்சுக்க. அப்போ என்ன சொன்னோம்? அதாவது பித்தாகரஸ் தியரமோட ஸ்டேட்மெண்ட் என்ன? ஹைபாட்னியூஸோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். கர்ணத்தோட வர்க்கம் ஈக்குவல் டு என்னது? மற்ற இரு பக்கங்களோட வர்க்கங்களின் கூடுதல். இப்போ அந்த பக்கங்களை கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஏபி. அப்போ ஏபின்னா என்ன? மாடுலஸ் ஆஃப் ஏபி. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் போடுறோம். நீ அனலிட்டிக்கல் ஜாமெட்ரியில் படிச்சிருப்ப. d is equal to root of x1 - x2 whole square plus y1 - y2 whole square அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அது அனலிட்டிக்கலில் படிச்சிருக்கோம், பகுமுறை வடிவியல். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி எழுதுகிறோம்? மட்டு ஏபி அப்படின்னா ஈக்குவல் டு இந்த ஏன்றது என்ன? இசட். இந்த 3 பாயிண்ட் இருக்குல்ல, இசட் ஐஇசட் இசட் ப்ளஸ் ஐஇசட். அதை எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு என்ன? ஏபின்னா என்ன? இசட்லேருந்து ஐஇசட்டை என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஏபின்னா என்ன? இசட் மைனஸ் என்னன்னு போடணும்? இசட் ப்ளஸ் ஐஇசட். அப்போ இசட் மைனஸ் என்னென்னு வரும்? இசட் அப்புறம் மைனஸ் ஐஇசட். அப்போ இசட் இசட் என்னென்னு கேன்சல் ஆகிருமா? அப்போ 2 மைனஸ் என்னென்னு வரும்? 3i. இங்கே பார், ஏபி அப்படின்றது என்ன? இங்கே பார்த்துக்காத. இப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம இப்படி பிளாட் பண்ணியிருக்கோம். ஏபின்றது சைடு, சரியா? அப்போது இசட்டோட அது என்னது? இசட். இங்கே பிக்கு என்ன போட்டிருக்க? சைடை இசட் ப்ளஸ் ஐஇசட். இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணியிருக்கோம்ல, அது. இப்போ 1, 5 தானே இந்த பாயிண்ட்டு. அந்த 1, 5 பாயிண்ட் எதோடது? இசட் ப்ளஸ் ஐஇசட் தானே.
அப்போது இசட்லேருந்து இசட் ப்ளஸ் ஐஇசட்டை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். புரிஞ்சுக்க, ஏன்ற பாயிண்ட் என்னது இசட், அதாவது 3,2. இப்போ பின்ற பாயிண்ட் என்ன 1,5. அப்போ எதுலேருந்து எதை மைனஸ் பண்ணோம், இசட் மைனஸ் இசட் ப்ளஸ் ஐஇசட். யா, இப்போ அந்த ஆன்சர் இசடோட ஆன்சர் இசட் ப்ளஸ் ஐஇசடோட ஆன்சரை எழுதிட்டு மைனஸை உள்ளே கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணினா 2 - 3i அப்படின்னு வரும். அது மாடலஸ்குள்ளே இருக்குது. அடுத்த ஸ்டெப், மாடலஸை ரிமூவ் பண்ணினா ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த மைனஸ் வந்து இதுக்குள்ளே வந்துடணும். மைனஸ் எக்காரணத்து கொண்டு இங்கே வெளியே வரக்கூடாது. அப்போ -3 ஸ்கொயர். அப்போ √4 + 9 = 13. இப்போ இப்போ மாடலஸ் ஆஃப் ஏபி அந்த ரூட்டை ரிமூவ் பண்ணோம்னா ஏபி என்ன பண்ணும், மாடலஸ் ஆஃப் ஏபி ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே ரூட் போயிருமா 13. மாடலஸ் வேணா வச்சுக்கலாம், இல்லாட்டி எடுத்துடலாம். ஸோ ஏபி ஸ்கொயர் தேவையில்லை, அதனால் எடுத்துடலாம். ஏன்னா ஸ்கொயர் பண்ணும்போது உனக்கு ஆன்சர் எப்போவுமே எதில் தான் வரும், ப்ளஸில் தான் வரும். அதனால் நம்ம இந்த மாடலஸை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஏபி ஸ்கொயர் = என்ன வரும் 13. அடுத்தது பிசி. நீ பியோட பாயிண்ட் அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா பியோட பாயிண்ட்டு சியோட பாயிண்ட்டையும் பாரு. பியோட பாயிண்ட் இசட் ப்ளஸ் ஐஇசட் மைனஸ் சியோட பாயிண்ட் என்னவாக இருக்கும் ஐஇசட். ஸோ 1 + 5i மைனஸ் ஐஇசட்டோட ஆன்சர் இது. மைனஸை உள்ளே கொண்டு போய்க்கோ, -3 + 2i. ஸோ மாடலஸ்குள்ளே போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் ஸ்கொயர் போட்டோம்னாலே இமிடியேட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரூட்டே போட வேண்டியதில்லை. ஸ்கொயர் போட்டினா ரூட் போட வேண்டாம், ஸ்கொயர் போடலன்னா தான் ரூட் போடணும். அதனால தான் உனக்கு இப்படி ஏபி கண்டுபிடிக்கும் போது அதையும் போட்டேன். மாடலஸ் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் ரூட் போட்டேன். இப்போ நான் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டேன், 2 போட்டிருக்கேன். அதனால் நீ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண வேண்டாம், ஸ்கொயர் ரூட்டை போட வேண்டாம். அப்போ -3 ஸ்கொயர் என்ன 9, 2 ஸ்கொயர் என்ன 4. அப்போ ஆன்சர் என்ன 13. ஸோ பிசியோட ஆன்சர், பிசி ஸ்கொயரோட ஆன்சர் என்ன 13, செகண்ட் ரிசல்ட்டு. அதே மாதிரி சியோட பாயிண்ட் என்ன ஐஇசட், ஏயோட பாயிண்ட் என்ன -இசட். படத்தில் பார்க்கணும், ஆர்கன் தளத்தில் குறிச்சிருக்கிற புள்ளியை தான் நீ பார்க்கணும். ஐஇசட்டோட ஆன்சர் -2 + 3i மைனஸ் இசட்டோட ஆன்சர் இது. இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ -2 - 3i என்ன -5. 3iலேருந்து -2i போச்சுன்னா i. இப்போ நான் mod CA ஹோல் ஸ்கொயர் போட்டேன்னா இங்கே என்ன வந்துடும், என்ன வரும், -5 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 25 வரும். ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, 1 ஸ்கொயர் பண்ணினா 1 வரும். அப்போ 25 + 1 என்ன வந்துடும் 26. ஸ்கொயர் பண்ணிட்டதுனால நீங்கள் நான் ரூட்டு போடலை, சரியா. நீ வேணால் ஒரு ஸ்டெப் இங்கே ரூட் போட்டுட்டு a² + b² போடு. அப்புறம் வேணால் ஸ்கொயர் பண்ணினா உனக்கு இந்த ஆன்சர் வரும். உனக்கு தெரியும், இது ஒன்று சொன்னோன்னே உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் ஏபி கண்டுபிடிக்கும் போதே கிளியராக இருந்திருக்கும் உனக்கு. ஸோ அதனால தான் நான் உனக்கு புரிஞ்சிருக்கிறதுனால தான் உனக்கு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ CA² = 26. இது தேர்ட் ரிசல்ட். இப்போ 3 ரிசல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று 13, ஒன்று என்ன இருக்குது 26. அப்போ 13 ஆட் பண்ணால் தானே 26 வருது. அப்போ 2 சைடு ஈக்குவலாக இருக்குதா, ஏபியோட சைடும் பிசியோட சைடும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அதே சமயம் இந்த 13 ஆட் பண்ணால் என்ன வருது 26. அப்போது எது பெரிய சைடு CA. அப்போ CA தான் ஹைபாட்னியூஸ். அப்போ CA² = AB² + BC². இதான உனக்கு பித்தாகரஸ் தியரம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாலே இட் இஸ் அ ரைட் ஆங்கிள். பித்தாகரஸ் தேற்றத்தை அது வந்து நிறைவு செஞ்சிச்சுனாலே அந்த முக்கோணம் என்ன முக்கோணம், ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ CA² 26, இது 13 + 13 = 26. ஸோ பித்தாகரஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, நிறைவு செஞ்சிருச்சு. அதே போல் மற்றும் என்னவா இருக்குது, இந்த இரு பக்கங்கள் 13 வந்துருக்குல்ல, அதாவது ஏபி பக்கமும் பிசி பக்கமும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. ரெண்டுமே 13 இருக்கிறதுனால அது வந்து என்னது, ஒரு இரு சம பக்க முக்கோணம். இட் இஸ் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டையும் கிளப் பண்ணும்போது ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் அன் ஐசோசெலஸ் ரைட் ட்ரையாங்கிள். எனவே முக்கோணம் ஏபிசி ஒரு இரு சம பக்க செங்கோண முக்கோணம் ஆகும். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இன்னொரு தடவை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா நோட்டில் எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ தான் டெஸ்ட் வைக்கும் போது உங்களால் நல்லா எழுத முடியும், ரீகால் பண்ணி பார்க்க முடியும். புரியுதா? அப்படியே நோட்டில் மட்டும் எழுதிட்டு விட்டுறக்கூடாது. ஓகேவா?